0.425 பார் என்ற தசம எண்ணை p வடிவில் மாற்றும் போது கிடைப்பது p, q belongs to z மற்றும் q is not equal to 0 கொடுத்திருக்காங்களா. இப்போ இந்த கொடுத்திருக்க தசம எண்ணை நாம x ன்னு எடுத்துப்போம். x equal to 0.425. இந்த 25 மட்டும் பார். நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகாத நம்பர் வந்து 4 மட்டும் தானே. இந்த 2525ன்றது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குமா. இது வந்து 42525 னு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதுல ரிப்பீட் ஆகாத நம்பர் ஒரு எண் மட்டும் தான் இருக்கு. அப்போ இத 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 10x = 4.2525 and so on கிடைக்குமா. இத ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுப்போம். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற நம்பர் எத்தனை இருக்கு. ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. 2525ன்றது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. அப்போ இத வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஈக்குவேஷன் 1 100 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும். 1000x = 425.2525 and so on போயிட்டே இருக்குமா. இத ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணனும். மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும். 1000x - 10x = 425.2525 and so on minus 4.2525 and so on. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 990x = 425 ல இந்த 2525ன்றது வந்து ஃபுல்லா 0 ஆயிடுமா. அப்போ 425 - 4 நமக்கு என்ன கிடைக்கும். 421/9. இந்த x இந்த 990 ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வந்துருமா. அப்போ x = 421/990. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி போடாம டைரக்டா எப்படி போடலாம்னா, இப்போ 425 இருக்கா. பாயிண்ட்க்கு அப்புறம் 425 எடுத்துப்போம். அதுல ரிப்பீட் ஆகாத நம்பர் என்னது 4. அந்த 4 இந்த 425ல மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் இங்க வந்து ரெண்டு நம்பருக்கு பார் கொடுத்திருக்காங்களா. அப்போ 99. பார் இல்லாத நம்பர் வந்து 4, அதனால 0. இப்போ என்ன வரும் மைனஸ் பண்ணா 421/990. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.